என்னப்பா நாளைக்கு நோன்பு வைக்கிறியா? ஆமாப்பா, கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். ஆமா, ஏன் சந்தேகமா கேக்குற? இல்ல, நான் நாளையில இருந்து 10 நாளைக்கு நோன்பு வைக்க மாட்டேன். அதான் நீ வைக்கிறியான்னு கேட்டேன். ஏன் வைக்க மாட்ட? இல்லப்பா, நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல, அதனாலதான். சரி, அதனால என்ன? எக்ஸாமுக்கும் நோன்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லப்பா, நோன்பு வச்சுட்டு எக்ஸாம் எழுதுனா சில டைம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதான் சொன்னேன். ஏய், நீ என்ன எக்ஸாம் எழுதும் போது சாப்பிட்டுட்டேவா எக்ஸாம் எழுத போற? இல்ல இல்லதான். இங்க பாருப்பா, இதுக்கெல்லாம் நம்ம மைண்ட் செட் தான் காரணம். இதெல்லாம் ஈமானுடைய குறைபாடு. நீ இந்த எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக நோம்ப விடுறேன்னு சொல்ற, ஆனா உன் லைஃபே ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கறத ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பருவம் அடைந்த ஆரோக்கியம் உள்ள ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் நோன்பு வைக்கிறது கடமை. நம்ம செயல்கள்ல சிறந்தவங்க யாருன்னு சோதிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கேன்னு குரான்ல சொல்லியிருக்கான். வருஷம் ஃபுல்லா கண்டது கடியதெல்லாம் சாப்பிட்றோம். இந்த ஒரு மாசமாவது நம்ம கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்க முடியாதா? நோன்பு வைக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் குரான்ல என்ன தெரியுமா சொல்றான்? நோன்பு வைக்கிறதுனால நம்மளோட இரையச்சம் அதிகமாகும்ட்டு. இந்த ரமதான் நமக்கு கிடைச்சிருக்கு, அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. சோ அதனால இந்த ரமதான நல்ல பயனுள்ளதா ஆக்கிக்கோ. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, அவ்வளவுதான். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்.